ஆம்னி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. மார்னிங் 4:30 ஆச்சு. ஒரு மார்க்கெட்டில் தான் இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஆனால் என்ன போட்டலாம்ல இடம்லாம் நீங்கள் போட்டால் சரியில்லாமல் இருக்குங்களா? ஆஹா சரியான சூடுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஏன்னா ஒசூர்லேருந்து வந்த மல்லி தம்பி நமக்காக எடுத்து வச்சிருக்கா அப்படி. ஓகே நம்மளோட லட்சுமி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்மளோட அப்கமிங் கேட்ரிங் ஒர்க் திருப்பூர், ஈரோடு, கோபிசெட்டிப்பாளையம் அண்ட் தஞ்சாவூரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நம்ம இப்போ வந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம பொள்ளாச்சி போயிட்டு அங்கேருந்து திருப்பூர் அண்ட் கோபிசெட்டிப்பாளையம் எல்லா இடத்துக்கும் போக போகிறோம். நம்ம திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ரிப்ரேஷன் வீடியோ அண்ட் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபுல் vlog நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படின்னாலும் ஒரு கேட்ரிங் ஒர்க்னால் எந்த அளவுக்கு நம்ம பண்ணணும், என்னென்ன ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நம்ம திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு குடோனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே எல்லா ஐட்டம்ஸும் வந்து நமக்கு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியா கேட் பாஸ்மதி கிளாசிக் ரைஸ், ஆர்கேஜி நெய், கணபதி கிரவுண்ட்நட் ஆயில். ஸோ நம்ம இப்போ எல்லாமே வந்துட்டு லோட் பண்ண போகிறோம் காரில். எனக்கு கிராசரிஸ் வாங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லிஸ்ட்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டோம். எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் லிஸ்ட் ஃபார் வெஜ், பர்ச்சேஸ் லிஸ்ட் ஃபார் நான்வெஜ் செப்பரேட்டாக போட்டு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோமோ எல்லாமே டிக் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போது ஃபுல்லாக நம்ம லோட் பண்ணிட்டோம் நம்ம வெஹிக்கிளில். ஸோ ஃபுல்லஸ்ட்டாக அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆம்னி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவு நம்ம லோட் பண்ணிடுவோம் ஆம்னிலேயே. பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி கிளாசிக் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, கணபதி ரீஃபைண்ட் ஆயில், ஆர்கேஜி உள்ளே வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஊரில் வெயிலே தெரியல, ஏன்னா பயங்கரமான வெயிலாக இருக்குது. சமைக்கிறப்ப வெயில் அடிச்சதுன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஆல்ரெடி நெருப்பில் நம்ம நின்றுட்டு இருப்போம், மேலே இருந்து வேற நெருப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தால் பயங்கர ஸ்வெட் ஆயிரும். ஸோ அதுவே நம்ம இப்போ திருப்பூர் போயிட்டுருக்கோம். Classic basmati rice. Yeah. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆம்னியில் தான் வந்துட்டு இவ்வளோ திங்ஸும் நாங்கள் கொண்டு வந்தோம். இறக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் முடியுமா இருக்குது ராஜபோகம் கீழே. So this is the last one, the most heaviest one. And then we can put heavier. So in the workout session வந்து முடிஞ்சுங்க. That's it. மார்னிங் 4:30 ஆச்சு. இப்போ நம்ம கோபிசெட்டிப்பாளையம் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போய் பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்க போகிறோம். கிளம்பலாம். ஓகே என்ன வா வா வா
என்னடா இது இவ்வளோ டைட்டாக இருக்குது? ஓகே, முன்னாடியா பின்னாடியா? கேட் ஓப்பன் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். கேட்டை திறந்தா அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, நம்மளோட லட்சுமி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாய் வேறு குலைக்குது. பாருங்க சார், சரியாச்சு. வா தருவா. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு கோபிசெட்டிப்பாளையம் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. காலங்காத்தால எல்லாம் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு தாண்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் எந்திரிச்சு வெளியில் வந்துட்டா வேறு லெவல் ஃபீல். 4 மணிலேருந்து என் ஃப்ரெண்டை எழுப்பி விட்டுட்ருக்கேங்க. பாருங்கள், இப்போ மணி 5 ஆச்சு. இப்போ தான் போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது இவனை கூட வச்சுக்கிட்டு. எவ்வளோதான் எழுப்பினாலும் எந்திரிக்காமல் உங்கள் கேங்லேயும் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவன் யாருங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுது. வேறு யாரும் இல்லை, நான் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோபிசெட்டிப்பாளையம் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். என்ன தருணு, மேப்ஸே போடாமல் வந்துட்டோம். அடிக்கடி வந்திருக்கே அந்த இடத்துக்கு? நிறைய வாட்டி வந்திருக்கேன். என்ன வேலையாக வந்திருக்க? இல்லை, காலங்காத்தால நீ எல்லாம் எந்திரிக்க பார்த்தீங்களா? சொல்லுங்கள், என்ன இவ்வளவு கூட்டமாக இருக்குது? அதுவும் காலங்காத்தால. ஏண்டா மார்க்கெட்லாம் எப்படி தாங்க இருக்கணும்? அதுக்கு பேர் தாங்க மார்க்கெட்டு. சரிங்க, வாங்க உள்ளே போகலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கோபி வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக மார்னிங்கே வந்து செம்ம கூட்டமாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. வாங்க போகலாம். யூடியூப்பில் போடுறதுக்கு. வெளியில் பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் மார்க்கெட் வந்துட்டு பெருசாக தாங்க இருக்குது. அக்கா, மல்லியில் எவ்வளோக்கா? கட்டு 20. காட்டுங்கக்கா பார்ப்போம். நாட்டு மல்லி இல்லையாக்கா இது? நாட்டு மல்லி இப்போ வரதே இல்லையே என்ன? அப்படிங்களா? மல்லி நல்லா பெருசாக இருக்குங்க, ஆனால் மனம் கம்மியாக தான் இருக்குது. சரி, ஓகே. சரிக்கா, நாங்கள் இவ்வளோ ரவுண்ட் வான்னு சொல்லி கூப்பிட்றாரு நம்மள. தருணு, வரப்பட்ட கத்திரிக்காய் இருக்காண்ணா? வரப்பட்ட கத்திரிக்காய். ஆமாம், நம்ம வந்து சென்னை ஸ்டைல் கத்திரிக்காய் பச்சடி செய்வோம். அது நீங்கள் சொல்கிறது வந்து பெருசாக அது இல்லைங்க. மார்க்கெட்லேயே கடல்லே இல்லையாங்க? கடல்லே இல்லையா? இங்கே வந்து ஒன்லி வந்துங்க இந்த மாதிரி சீலம்பட்டி இது மட்டும்தான் வரும். இது மட்டும்தான் வரும். வெண்டைக்காய் தக்காளி என்ன ரேட்னா? தக்காளி தான் இன்னைக்கு 45. 45 ரேட் இப்படி ஏறி போய் கிடக்குது. ஆமாம், எல்லாமே இருக்குது. தூக்கி பாருங்கிறாரு, தான் வரமாட்டேங்குது. 2 இப்போ 3 வரும். அண்ணன் வரும். நிறைய வந்து அப்பவே மணக்கு மீன் எடுத்தால் அப்பவே ருசிக்கு பாருங்க. அண்ணன் வந்து கரெக்டாக ருசி போட்டால் தான் மணக்கு. மசாலா தோணா தான் சரி, நான் பார்த்துட்டு வரேண்ணா. ஸோ கோபிசெட்டிப்பாளையம் மார்க்கெட் வந்துட்டு நல்லா தாங்க இருக்கு. அக்கா 2 சமோசா கொடுங்கக்கா. சுட சுட போட்டு எடுத்துகிட்டு வரீங்க அக்கா. சுட சுட சமோசா போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. ஆஹா, சரியான சூடுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஆனியன் சமோசா அல்டிமேட்டாக இருக்குது. சொல்லுங்களா, வெங்காயம் மட்டும் சமோசா வாங்கி வெங்காயம் வாங்காது. பார்த்தீங்கன்னா விடிஞ்சே போச்சு. திருப்பிக்கலாம். தக்காளி எங்கேயுமே வர்றேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனியன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மார்க்கெட் பேர் என்னன்னா மொடச்சூர் கோபிசெட்டிபாளையம் அங்கே இருக்கிறோம் நம்ம. சைஸ் எல்லாம் ஒரே சைஸ் தானே வரும். நல்ல பெரு வெட்டு வெங்காயம் தான் வந்து நமக்கு பிரியாணி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனியன் இது. அப்படி கீழே போட்டு இல்லை அவர் சைடில் வச்சுருக்கோம். ஆனியன் பர்ச்சேஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டரிங் எப்பவுமே நல்லா பெருவெட்டா எடுக்கணும். ஸோ நிறைய குவாலிட்டியில வந்துட்டு மார்க்கெட்ல வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஆனியன் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சைஸ் இருக்கு. இது வந்து நமக்கு வேலை வந்துட்டு கம்மி பண்ணி கொடுக்கும். ஈஸியா வந்து குயிக்கா நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு கட் பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டா வந்துட்டு பெரிய வெங்காயம் ஆயிடுது, பெருவெட்டா வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பெஸ்டா பழம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எங்கே இருக்குங்க வந்து கேஜிஎஃப் போல இருக்குங்க. ஆமாங்க, கர்நாடகாவிலேருந்து வந்த தக்காளி. மொடச்சூர் மார்க்கெட்டில் தான் இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஆனால் என்ன போட்டலாம்ல. ஸோ பார்த்தீங்கன்னா மல்லிப்புதினா வாங்கிட்டு இருக்கோம். ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? கானிஷ். மொடச்சூர் மார்க்கெட் தானே ப்ரோ இது? பேர் கன்ஃபியூஷனாக இருக்குங்க, என்ன பண்ணுறது. கோபிசெட்டிபாளையம் இல்லையா? கோபிசெட்டிபாளையத்தில் மொத்தம் எத்தனை மார்க்கெட் இருக்குது? 2 மார்க்கெட் இருக்குங்க. மொடச்சூர் ஒன்று, கோபிசெட்டிபாளையம். ஆனால் இங்கே ஆடு மாடு கோழி எல்லாமே விற்கிறாங்க. ஏன்னா ஒசூர்லேருந்து வந்த மல்லி தம்பி நமக்காக எடுத்து வச்சிருக்கா. அப்படி ஏன் தம்பி? நமக்காக ஸ்பெஷலாக வந்து கேட்ரிங் ஆர்டருக்காக வந்துட்டு ஒசூர்லேருந்து தம்பி வந்து மல்லி புதினாலாம் இறக்கியிருக்கா. அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செம்ம ஸ்மெல்லு. தம்பி நல்லா பெரிய கட்டாக போடுங்கம்மா. இல்லை பிரிஞ்சிருக்குதோ, சேர்த்தி இருக்கிறதா எடுங்க. செம்ம மனம் காணும், வேறு லெவலாக இருக்குது. கட்டு 10 ரூபா தான். ஆனால் நமக்கு வந்துட்டு ஸ்பெஷல் ஆர்டர்ன்றனால 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. $25 போடுமா? போதும். எவ்வளோ போட்டிருக்கு? 25. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கருவேப்பிலை சூப்பராக இருக்குது. மல்லி புதினா எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து காருக்கு கொண்டு போக போகிறோம். தம்பி வச்சுருங்க. இடம்லாம் நீங்கள் போட்டால் சரியில்லாமல் இருக்குங்களா? பாருங்க, ஆனால் ஜாஸ்தியாகவே நமக்கு போட்டு கொடுத்துருக்காரு. சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. எல்லா 4 மணிக்கு எந்திரிச்சு 4:30 மணிக்கு கிளம்பி வரலான்னு பார்த்தா 5 மணிக்கு தான் கிளம்பி வர முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா என் நண்பன், அதாவது கேமராமேன், இப்போ வந்துட்டு கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு தருண்குமார். வந்துட்டு தருண் பிரகாஷ் லேட் பண்ணிட்டாரு. இட்ஸ் ஓகே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் 9 ஆக போகுது. இருந்தாலும் நாங்கள் வந்து திங்ஸ் வாங்கிட்டே தான் இருக்கிறோம். பாருங்கள், லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் ஒரு ஐட்டமாக வாங்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ண கண்டென்ட் மட்டும்தான் இதில் இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் தான் நம்ம வந்து குக்கிங் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. அண்ட் அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாமே நான் யூடியூப்பில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தருண், தேங்க்ஸ்டா வீடியோ எடுத்ததுக்கு. கேமராமேன் நான் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஹாய் சொல்லிடுறா.
ஓகே கைஸ், வில் see you இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.